போராளி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் கோமாளிகள் நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்களோடு இணைந்திருக்கிறோம். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சார், ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு இலக்கோடு பயணிச்சு கொண்டு இருக்காங்க. அதுல விடுதலை சிறுத்தைகள் ஒரு குறிப்பிடும்படியான முன்னேற்பாடுகளை தொடர்ந்து தன்னுடைய இயக்கத்தை அந்த ஒரு வைப்ரேஷனோடைய நகர்த்தி கொண்டு செல்வதில் திருமாவளவன் கைதேர்ந்தவர் என்பதை ஏற்கனவே நடைபெற்ற பல்வேறு போராட்டங்கள் மற்றும் கள நிகழ்ச்சிகளை மையமாக கொண்டு நாம் அறிவோம். அது குறிப்பா நேத்து முந்தானத்து கூட ஒரு பெரிய பேரணி நடத்திருக்காரு. இந்த செயல்பாடுகள் நடுவுல ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னா, அவங்க திருமாவளவனோட அதிமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் நினைக்கிறேன், ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காரு. முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் அவர்கள் கலந்து கொண்டு கூட்டணி குறித்து பேசியிருக்காரு. ஒரு பக்கம் அதிமுக விசிகாவோட பேசுது, இன்னொரு பக்கம் பாமகவோட பேசத்தான் ஒரு செய்தி ஒண்ணு போகுது. இப்ப ஏற்கனவே பிஜேபியோட கூட்டணியில் இருக்கத்தாகவும் வர சொல்றாங்க. இதுல எந்த விஷயம் சார் உண்மை? சார், நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளுமே இப்போ சட்டமன்ற இலக்கை நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க. எப்படி எந்த கூட்டணி வச்சா அதிகார மையத்திற்கு வருவோம் அப்படிங்கிறத எல்லா கட்சியுடைய இலக்கும். ஆனா என்ன சொல்லுவாங்க, பாமக கூட்டணி வச்சா பேரம் பேசிதான் சொல்லுவாங்க. மற்றவங்க எல்லாம் கூட்டணி வச்சா அதுக்கு கொள்கை கூட்டணின்னு பேசுவாங்க. அதுக்குன்னு ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குல்ல. இப்ப திருமாவளவன் வைகை செல்வன் என்ன பேசுனா நமக்கு தெரியாது, ஊடகங்கள் வெளியிட்டு இருக்கிற செய்தி. அப்ப திருமாவளவனுடைய இலக்கு, அவருடைய தகுதி 15 எம்எல்ஏ சீட்டோட முடிஞ்சு போச்சா? தமிழகத்தின் ஆகப்பெரும் சமூகத்துல ஒரு சமூகம் பறையர் சமூகம், அந்த தலித் சமூகம். அவங்களுக்கு 5 சீட்டுக்கு தான் இந்த தமிழ்நாட்டில் அதிமுக அங்கீகாரம் கொடுக்குதா? திமுக அதை விட கம்மியா தான் கொடுத்தாங்க. ஆனா திமுகவை தோல்ல தூக்கி சோக்கிறார் திருமாவளவன். இதுல நாங்க பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இருக்க மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. கூட்டணி கிடையாது. அதான் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் இணைந்து விட்டது. அப்புறம் எப்படி அதிமுகவோட கூட்டணி பேசினாரு? ஒருவேளை நாளைக்கு இதெல்லாம் பார்த்துட்டு திருமாவளவன் நாங்க கூட்டணி பேசல, நாங்க மரியாதை நிமித்தமா சந்திச்சோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒருவேளை திருமாவளவன் வைகை செல்வனை சந்தித்து பேசியதற்கு பிறகு அதன் மூலம் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கிறாரா? திருமாவளவனும் ஒரு கைதேர்ந்த அரசியல் சித்து விளையாட்டில் ஈடுபடுகிறாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுதல. இப்ப ஏடிஎம்கே கூட பேசினதுனால திருமாவளவன் ஏடிஎம்கே கூட்டணி போயிடுவாரு, அதனால திமுக கூட்டணியில அவருக்கு நாம் இன்னும் சீட்டு அதிகமா கொடுத்துருவோம் அப்படின்னு திருமாவளவனை பணிய வைப்பதற்காக, அல்லது தேர்தல் செலவுக்கு பணம் அதிகமா கொடுத்துருவோம் அப்படின்னு திருமாவளவனிடம் ஒரு பேரத்தை திமுக பேசும். எது எப்படி இருந்தாலும் தலித் சமூகத்திற்கான ஒரு கட்சி, தலித் சமூகத்தின் உரிமைகளுக்காக திருமாவளவன் உள்ளபடியே சரியாக போராடினாள். ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்காக அவர் போராட வேண்டிய பாதையில் சரியாக போராடினாள். மற்ற கட்சிகளிடம் வேற்றுமை பாராட்டாமல், குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஜாதி கட்சி என்று சொல்லிக்கொண்டு திருமாவளவன் ஒரு ஜாதி கட்சி தான் நடத்திட்டு இருக்காரு. ஆமா, திருமாவளவன் பகிரங்கமா பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமூகத்துக்கான உரிமைக்காக போராடுறாங்க, அதை போல நாங்க பறையர் சமூகத்தின் உரிமைக்காக போராடுறோம், இதுல என்ன தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டா திருமாவளவன் நம்ம எந்த கேள்வியும் கேட்க போறதில்லை. அப்படி அந்த சமூகத்திற்காக போராடுறோம், அதுக்காக நாங்க கூட்டணியை முடிவு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை திருமாவளவன் எடுத்தா வரவேற்கிறோம். அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பறையர் சமூகத்தின் உரிமைகளுக்காக நாங்க கூட்டணி பேசுறோம், அவங்களுடைய எதிர்கால வாழ்வுக்காக, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்னும் சில உரிமைகளுக்காக எங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுப்பாங்களோ அவங்க கூட கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னு திருமாவளவன் அறிவிச்சிட்டா பிரச்சனையே இல்லையே. நாமே திருமாவளவன் விமர்சிக்க போறோம். அதை ஒதுட்டு திருமாவளவன் திமுகவை தாங்கி பிடிப்பதற்காக அம்பேத்கர் பெயரை சொல்லிக்கொண்டு, பெரியார் பெயரை சொல்லிக்கொண்டு ஜாதியவாதம் மதவாதம் அப்படின்னு பேசியதுனால இங்க எதுவுமே நடக்க போறதில்லை. அதை திருமாவளவன் கிட்டத்தட்ட உணர்ந்து விட்டாரா என்றும் இந்த சந்திப்பின் மூலம் ஒரு கேள்வியை எழுப்புகிறோம்.
இல்ல அப்படின்னா அவரு இந்த பேரணில அவர் ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. அமைச்சர் பதவின்றாங்க, துணை முதல்வர் பதவின்றாங்க, அட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு என் இலக்கே வந்து பிரதமர் பதவி தான் அப்படின்றாரு. பிரதமர் பதவி அளவுக்கு நினைக்கிறவரு இங்க இருக்கிற 15 சீட்டுக்கும் அமைச்சருக்குமா சார் அவர் ஆசைப்படுவாரு? இல்ல, அதாவது வள்ளுவர் சொன்னார், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். நினைக்கிறதா பெருசா நினைப்போம், கிடைக்கிறது எது கிடைச்சிட்டு போட்டோம். ஆசைப்படுவதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கு, ஆசைப்படலாம், தப்பே இல்லை. எனக்கு கூட ஐக்கிய நாடுகள் சபையுடைய பொதுச் செயலாளர் ஆசை இருக்கு, நான் ஆசைப்படுறதுல தப்பு இல்லையே. கண்டிப்பா தப்பு இல்லை சார். இப்ப நீங்க சொன்னால எனக்கு இன்னொரு ஒரு கருத்து இருக்கு. இப்போ இவர் வந்து இந்த அரசியல்ல பேசும்போது நம்மள ஜாதி கட்சின்னு, ஆனா அவர் வந்து ஜாதி கட்சி தான் அவர் நடத்துறான்ற ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க. ஆனா பாட்டாளி கட்சி தொடர்ந்து தான் சமூகத்துக்கு அதிகப்படியா பேசுதோ இல்லையோ, பொதுவான தமிழ் சமூகத்துக்கான இடஒதுக்கீட்டுல அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அந்த வகையில் தான் இப்போ நடந்த மாநாட்டுல கூட பட்டியலின சமுதாயத்துக்கு 2% இன்னும் அதிகமா கொடுக்கணும், ஏன்னா அவங்களோட மக்கள் தொகைக்கு ஏற்ப அப்படின்ற ஒரு முக்கியமான தீர்மானத்தை இயற்றி இந்த தமிழ் இனத்திற்கு ஒரு பெரிய முன்னுதாரணத்தை அவங்க காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு முன்னேற்பாடு இந்த 4 வருஷத்துல விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் வந்து எந்த வகையிலும் கூட்டணி கட்சி தான் அவங்க இத்தனைக்கும், நாமளாவது வந்து எதிரணின்னு சொல்லிட்டு இருக்கோம், அவங்க கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட எந்த இடத்துலயும் அவர் அதுக்கான அழுத்தத்தை கொடுத்த மாதிரி தெரியலையே. இவர் எங்கிருந்து அவங்க சீட்டை வந்து பேரம் பேசலாம் வாங்குவார் நீங்க நம்புறீங்க? இல்ல, அதாவது அதுக்காக அவர் அப்படி ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காரா? நாம திமுக கூட்டணி விட்டு வெளியேற மாட்டோம்னு சொல்லிட்டோம். ஒருவேளை திமுக கூட்டணியில் நீடிப்பீர்களான்னு கேட்கும் போது திருமாவளவன் தேர்தல் நேரத்துல அதை முடிவு செய்வோன்னு சொல்லி இருந்தாருன்னா அது திமுகவுக்கு ஏற்கனவே பேதி கிளப்பியிருக்கும். இவர் என்ன சொல்றாரு, நாங்க வந்து திராவிட கட்சியினுடைய ஆட்சியை காப்பாற்றுவோம், திராவிட மாடல் ஆட்சியை காப்பாற்றுவோம், மதவாத சக்திகள் ஜாதிவாத சக்தியில் இருக்க கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவரே இப்ப மாட்டிட்டார். அதனால இப்ப வேற வழியெல்லாம் வைகை செல்வனை சந்திச்சு பேசி ஏடிஎம்கே கூட கூட்டணிக்கு போயிருவாங்களோ அப்படின்னு திமுகவுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை தான் செஞ்சிட்டு இருக்காரு. இதுவும் ஒரு தேர்தல் யுக்தி தானா? இந்த மாதிரி அங்க இருக்கிறேன்னு சொல்றது, அப்புறம் இந்த சைட்லயும் போய் பேசுறது, இதே வந்து பாமக செஞ்சா அதை வந்து வேற மாதிரி பேசுறது. ஆமா, அத பாமக செஞ்சா பேரம்பாங்க, இவங்க பேசுனா கொள்கை கூட்டணிம்பாங்க. ரெண்டாவது, திருமாவளவன் இன்னொரு வேலை செஞ்சார். சென்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்ன மாநாடு நடத்தினாங்க. அது எங்க சார், சிதம்பரமா எங்க நடத்துறாங்க? கள்ளக்குறிச்சி சார். கள்ளக்குறிச்சியில வந்து மது ஒழிப்பு மாநாடு, மதுவிலக்கு மாநாடு. ஆமா ஆமா, அது வந்து மாநாடு அங்க நடத்துறாங்க. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்ன ஒரு மாநாடு நடத்துறாங்க. அநேகமா அது இடம் எதுன்னு சரியா நினைவில்லை, சிதம்பரமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது எங்கன்னு தெரியல. அங்க மாநாடு நடத்தி ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு மாதிரி காட்டினாங்க. அந்த மாநாட்டுல ஆதவ அர்ஜுனாலாம் கலந்துக்கிட்டு மிகப்பெரிய அளவுல பேசினாங்க. ஆக்சுவலா ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு பொது தொகுதியில எம்பி சீட் வாங்கிருந்தேன்னு சொல்லிட்டு திருமாவளவன் 2 தொகுதிகள் வந்து ரிசர்வ் தொகுதியும் ஒரு தொகுதி பொது தொகுதியும் வேணும்னு திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்தார். நெருக்கடி கொடுத்ததுல என்னாச்சு, கடைசியா பொது தொகுதியும் வரல, எந்த தொகுதியும் வரல, ஏற்கனவே இருந்து அதே 2 தொகுதி தான் கொடுத்தாங்க. அவ்வளவு பெரிய மாநாடு நடத்தி ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டியும் திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து நாடாளுமன்ற தேர்தலே அதிகமா சீட்டு வாங்க முடியல. ஆக இந்த சட்டமன்ற தேர்தலில் இவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னும் அதிமுக பிஜேபி கூட்டணி இன்னும் வலிமை ஆகல. அதிமுக பிஜேபி கூட்டணியில பாமக இணைந்தால் மட்டும்தான் அந்த கூட்டணி வலிமையா இருக்கும், இல்லைன்னா அது வலிமை இல்லாத கூட்டணி ஆயிரும். அதனால திருமாவளவன் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படியாவதும் இந்த முறை வந்து அதிகமான சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிப்பதற்கு சீட்டை வாங்கின்னு திமுக நினைக்கிறாரு. அதுக்காக இவர் நடத்தக்கூடிய நாடகமா என்பதும் தெரியல. எதுவாக இருந்தாலும் போக போக தெரியும். ஏன்னா பிஜேபி கூட்டணி இன்னும் வலிமையாகல, பிஜேபி கூட்டணி அதிமுக கூட்டணி இன்னும் வலிமையாகல. பாமக சேர்ந்தால் மட்டும்தான் அந்த கூட்டணி வலிமையாகும், இல்லைன்னா அந்த கூட்டணி ஒரு வலிமை இல்லாத கூட்டணி ஆயிரும். அதனால இவங்க வந்து அதிமுக தவிர்த்த ஒரு வேற பெரிய கட்சியே இல்லையே அவங்க கிட்ட. இப்போ ஒருவேளை பாமக சேர்ந்தா மட்டும்தான் பெரிய கட்சி, வேற எந்த கட்சி சார் இருக்கு அவங்களோட கூட்டணி சேர்றதுக்கு? வேற எதுவும் இல்ல. சோ அது வந்து அதிமுக வந்து ஒரு பெரிய கூட்டணியா காட்டணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா அதுக்கு ஒரே வழி வந்து பாமக மட்டும்தான்.
அதுக்குள்ள பாமக தன்னுடைய முழு திறனையும் வெளிப்படுத்தி ஆகணும். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது. இப்ப அதுவும் ஏறக்குறைய சரியாகக்கூடிய ஒரு நிலைமையில் தான் போயிட்டு இருக்கு. அப்படி ஒருவேளை அமைஞ்சா மட்டும்தான் அது சரியான கூட்டணியா, ரெண்டு பக்கம் பலம் வாய்ந்த கூட்டணி என்ற அளவுல போகணும் அப்படின்றதுதான் பார்வை. சரி, இப்ப அடுத்த ஒரு செய்திக்கு நம்ம போவோம். திரு கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு. என்னன்னா, இந்தியா என்ற நாடு, இந்திய தேசம் இந்து நாடு என்று அறிவித்தால் தான் அதுக்கான முழுமை பெறும். அப்பதான் அது சிறத்தன்மையோட இருக்கும். இதுக்கு முன்னாடி சுதந்திர போராட்ட காலத்தில் அதை யாருமே சரியா கவனம் கொள்ளாம அவங்களுடைய ஒரே இலக்கு வெள்ளையனே வெளியேறுன்ற எண்ணத்தோட இருந்ததுனால இந்திய சாசனத்தை அமைக்கும் போது அவங்க ஒரு பரந்தப்பட்ட மனசோட பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்றாரு. ஒரு பார்வையில அது உண்மைதான், அது ஏற்கக்கூடிய விஷயம் தான் தோணுது. ஆனா அதை இப்ப சொல்ல வேண்டிய தேவை என்ன சார் இருக்கு? இல்ல, அதாவது என்னன்னா, இப்படி சொன்னாலாவது பிஜேபி கூட்டணிக்கு வழியினா கூப்பிடுவாங்க. ஏற்கனவே பிஜேபி கூட்டணி விட்டு வெளியே போயிட்டாரு போன தேர்தல்ல. பிஜேபி கூட்டணிக்கு வலிமையா இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிடுவாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் சீட்டு அதிகமா வாங்கிக்கலாம், ஒரு 4 எம்எல்ஏ சீட்டாவது வாங்க முடியுமா அப்படின்னு அவர் யோசிக்கிறாருன்றதான் என்னுடைய எண்ணமா இருக்கு. ஆனா இவர் சொன்ன கருத்து எவ்வளவு மோசமான கருத்து தெரியுங்களா? இந்தியா ஒரு மதத்திற்கு சொந்தமான நாடு கிடையாது. முகலாயர்கள் இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வரும்போது இந்து மதத்துல ஒற்றுமை கிடையாது. அன்னைக்கே இந்து மதம் பாகுபாடு தான் கொடுத்திருக்கு. ஏற்கனவே முகலாயர்கள் வருவதற்கு முன்பே இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த ராஜபுத்திரர்களுக்கு எதிராக இந்தியாவில் பல சமஸ்தானங்கள் ஆண்ட ராஜபுத்திரர்களை ஒழிப்பதற்கு இங்க இருக்க இந்துக்களே முடிவு திட்டமிட்டு பல ராஜபுத்திர மன்னர்களை ஒழிச்சாங்க. ஆனாலும் முகலாயர்களை எதிர்த்து ராஜபுத்திரர்கள் அதிகமா போராடினாங்க. ராஜபுத்திர மன்னர்களை ஒழிக்கிறதே குறிக்கோளா கொண்டு செயல்பட்டவர் தான் சாணக்கியன். ராஜபுத்திரர்களை ஒழிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துலதான் மௌரியர்களை உருவாக்கி மௌரிய பேரரசனாக அசோகர் வந்தாரு. இந்த நாட்டில் மிக பிரமாண்டமாக ஒரு மிகப்பெரிய வீர வேஷமிக்க வட இந்தியாவில் வாழ்ந்த ராஜபுத்திரர்களை ஒழிக்கிறதுக்காக தான் மௌரியர்களை அந்த மௌரியர்கள், சமுத்திரகுப்தர்கள் இவங்கெல்லாம் கலிங்க போர்ல அசோகர் தோக்கடிச்ச கலிங்க மன்னனே ஒரு ராஜபுத்திர மன்னன் தான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த கலிங்க நாட்டை ஆண்ட மன்னன் யாருன்னு வரலாற்றில் எந்த குறிப்பும் இல்லை. அத்தனை போர்க்களங்களில் தோத்தவனுடைய பெயர் இருக்குது. தோத்தவன் ஒரு ராஜபுத்திர மன்னன்கிறது தெரியக்கூடாதுன்னு இந்து மதத்தின் மைய பீடத்தில் இருந்தவங்க அந்த வரலாறையே அழிச்சாங்க. இங்க எப்படி நீங்க ஒரு இந்துக்களுக்கான ஒரு நாடை இந்தியா வாக்கிடுவீங்க? இந்து மதம் இருக்கு, முஸ்லீம் மதம் இருக்கு, கிறிஸ்துவ மதம் இருக்கு, பார்சி மதம் இருக்கு, சீக்கியர்கள் இருக்காங்க. சீக்கிய மதம் தனி மதம். நீங்க முஸ்லீம்கள், முகலாயர்கள் வெளிநாட்டில இருந்து வந்தவங்க, காபூல்ல இருந்து வந்தவங்க. கிறிஸ்துவ மதம் ஜெருசலேம்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்க முஸ்லீம்கள் இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள், அவங்க இறக்குமதி செய்துகிட்ட மதம் தான் முஸ்லீம் மதம். சீக்கியர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள். சீக்கியர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். அவர்கள் இந்த மண்ணிலேயே உருவாக்கி கொண்ட மதம் தான் சீக்கிய மதம். நீங்க இந்து மதத்துக்கான நாடுன்னு சொன்னீங்கன்னா சீக்கிய மதத்தை சார்ந்த அந்த சீக்கிய மதத்தின் சகோதரர்கள் நீங்க எங்க அனுப்புவீங்க? இல்ல, உங்க பிரச்சனை சீக்கியர்கள் எங்க போவாங்கன்றதா அல்லது முஸ்லிம்கள் எங்க போவாங்கன்றதா? சார், இவருடைய இலக்கிய ரெண்டே விஷயம் தான் சார். இல்ல, 2 விஷயம் தான். முஸ்லிமா அல்லது இந்துவா, அப்படிதான் அங்க கேள்வி. நீங்க சீக்கியர்களுடைய வழிபாடு கூட கிட்டத்தட்ட இந்து மக்களுடைய வழிபாட்டுக்கு 90% ஒத்து போகக்கூடிய மதம் தான் சீக்கிய மதம். எங்கேயுமே இவங்களுக்கும் சீக்கிய மதத்திற்குமான சண்டைன்றது பெரிய அளவில் இல்ல. இங்க பெரிய பிரச்சனையே என்னன்னா இந்துவா முஸ்லிமான்றதுதான். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு அதை பிரிச்சு குடுத்தாச்சு, முஸ்லிம்கள் சொல்லிட்டு பிரிச்சு குடுத்தாச்சு, அவங்க போயிட்டாங்க. காந்தியால ஒரு சூட்சமா என்ன பண்ணாருன்னா, விருப்பப்படுறவங்க இங்கே இருந்துக்கலான்ட்டாரு. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப இவர் என்ன சொல்றாரு, இந்துக்கள் அதிகமாக உள்ள அல்லது இந்துக்காக உருவாக்கப்பட்ட இந்திய நாட்டுல இந்து நாடுன்னு அறிவிச்சுட்டு போங்கன்றாரு. நீங்க அதுக்கு என்ன கருத்து சொல்லுங்க. நீங்க ஏன்னா பார்சிகர்கள் இருக்காங்க, ஒத்துக்க வேண்டிய விஷயம், சீக்கியர்கள் இருக்காங்க, ஒத்துக்க வேண்டிய விஷயம். நீங்க கேட்ட கருத்துக்கே நான் வரேன் சார். கைபர் போலன் கணவாய் வழியா ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள வருவதற்கு முன்பு இந்தியாவுல இந்துன்னு ஒரு மரம் இருந்துச்சா சார்? இந்துன்ற வார்த்தை ஒன்னா இல்ல சார், இந்துன்ற வார்த்தை ஒன்னா பின்னாடி சேர்க்கப்பட்டதா இருக்கலாம்.
ஆனா அந்த மதத்தினுடைய எல்லா வடிவங்களையும் பின்பற்றியவர்கள் இந்த இந்த நாட்டை சேர்ந்தவங்க தான். அவங்களுக்கு பேர் வேணும். இந்தியான்ற பேரு எவன் சார் எடுத்து வந்தது? ஆங்கிலம் என்ன எடுத்து வந்தான்? இல்ல, அவன் எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கு அவன் கொடுத்த பேர் தான் இந்துன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா சார் இந்துன்றது அவன் இறக்குமதி செஞ்ச பேருன்னு நீங்க சொல்றீங்களா, அல்லது இந்து மதம் இறக்குமதி செஞ்ச இதுவா? இந்து மதம் கைபர் போலன் கணவாய் வெளியே இந்தியாவுக்குள்ள வந்த மதம் தான் சார். வழி வழியா சூரியனை வணங்குற மக்கள் வாழ இடம் சார் இது. இல்ல சார் சூரியனை இந்தியா மட்டும் வழங்கல, உலகத்தின் பல நாடுகள் சூரியனையும் சந்திரனையும் தெய்வமா வழிபட்டு இருக்காங்க. ஒரு நாடு சொல்லுங்க சார். இல்ல சார் ஒரு நாடு சொல்லுங்க சார். நார்வேவே சூரியனை வந்து ஒரு காலத்துல கடவுளா வழிபட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல அது மாதிரி சூரியனை வந்து கடவுளா வழிபட்ட பல நாடுகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா மனிதர்கள் முதல்ல வழங்கினது இயற்கையை தான் தெய்வமா வழங்கினாங்க. கண்ணுக்கு தெரிந்த சூரியனையும் சந்திரனையும் இந்தியா மட்டுமல்ல உலகத்தின் மனித இனம் தோன்றின பிறகு அந்த மனித இனம் முதல்ல கண்ணுக்கு தெரிந்த இயற்கையை தான் கடவுளா வணங்கினாங்க. ஆனா வந்து இந்தியாவுல சூரியனை வழங்கினதுனால இந்து மதம்ன்றது எந்த விதத்துல நம்ம ஏத்துக்க முடியாது. நான் ஒரு உதாரணம் சொன்னேன். அதுக்காக நீங்க சூரியனை வணங்குறவங்க தான் இந்துன்னு நான் சொல்ல, நீங்க அதிகத்தையும் ஒப்பிட வேணாம். ஏன்னா வழி வழியா காலங்காலமா அதுக்கான எல்லா சான்றுகளோட இந்த இந்து மத வழிபாடுகின்றது இந்த மண்ணில் ஊறி போன ஒண்ணு. நீங்களே சொல்லிட்டீங்க, இங்க இருக்கக்கூடிய பூர்வகுடி இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவங்க பூர்வகுடி இந்தியாவை சேர்ந்தவங்க தான், அவங்க ஏற்றுக்கொண்ட மதம் தான் இறக்குமதி செய்யப்பட்ட மதம்னு சொல்லிட்டீங்க. ஆக முஸ்லிம்ன்றது இறக்குமதி செய்யப்பட்ட மதம். நீங்க மத்த எந்த மதத்தை நீங்க கிறிஸ்தவர்களும் இறக்குமதி செய்யப்பட்ட மதம் தான். ஆக இங்கே இருந்த மதம் எது? அது இந்து மதம். அந்த இந்து மதத்தை சேர்ந்து இந்து நாடுன்னு அறிவிக்கிறது சார். எல்லா மதத்துக்கும் ஒரு நாடு இருக்கு சார். எல்லா மதத்துக்கும் ஒரு நாடு இருக்கா? எல்லா மதத்துக்கும் ஒரு நாடு இருக்கா சார்? சார் தமிழ்நாட்டை பூர்வகுடிகளா எல்லா மதத்துக்கு நாடு வேணுமா, மனிதனுக்கு நாடு வேணுமா? இந்த கேள்வி எழுது இல்ல. இந்த கேள்வி ஏன் சார் பாகிஸ்தானை பார்த்து நீங்க கேட்க மாட்டீங்க சார்? அது பாகிஸ்தான்ல இருக்க கேட்க வேண்டிய கேள்வி. பாகிஸ்தான் நான் ஏன் போய் பாகிஸ்தான்ல இருக்கேன் சார். நான் பாகிஸ்தான்ல இருந்தா அந்த கேள்வி பாகிஸ்தான கேட்கணும். சரி, நான் பாகிஸ்தான் பிரஜை கிடையாது. நான் ஏன் போய் பாகிஸ்தான் கேள்வி கேட்கணும்? உங்களுக்கு முஸ்லிம்களுக்கு ஒரு நாடு ஒண்ணு கொடுத்துருந்தோம். இப்ப இந்தியாவை பிரிச்சு முஸ்லிம்களுக்கு நான் கொடுக்க சொல்லியே. இந்தியாவுடைய பூர்வ குடிகளை நீங்க அகதியாக்குறீங்க சார். இந்தியாவில் இருக்க பூர்வ குடிகளை அகதியாக்குறது திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க. தமிழ்நாட்டுடைய பூர்வ குடிகள் இல்ல சார், நான் சொல்லிடுறேன். இந்த ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணிடுறேன். தமிழ்நாட்டுடைய பூர்வ குடிகள், தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர்கள், தமிழ்நாட்டையே பூர்வீகமாக கொண்ட இந்த மக்கள் இன்னைக்கு வட இந்திய தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் அதிகமா ஆதிக்கத்தை செலுத்துறாங்க. அவங்களுடைய ஆதிக்கம் இன்னொரு 10 வருஷம் அதிகமாகும் போது இந்த மண்ணின் மைந்தர்களான எங்களை நீங்க அகதிகளா வெளியே அனுப்ப போறீங்க. இது நடக்கும், நீங்க எழுதி வச்சுங்க. இன்னொரு 20-25 வருஷத்துல நடக்கும். அப்ப இந்த இந்து மதங்களை காப்பாத்துமா? அன்னைக்கு இந்த கிருஷ்ணசாமி இந்துன்னு சொல்லுவாரா? அப்ப அவர் இருக்காரா, நான் இருக்கா தெரியாது. அதுக்கு இல்ல 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 சார், நான் சொல்றேன் கேளுங்க. அது எங்க அந்த மதத்தின் போர்வையில் தான் எல்லாமே வருது. அதாவது இப்படி ஒரு சூழ்நிலை இந்த மதத்துக்குள்ளேயே இருக்கும்போது ஒரு மதத்துக்கான நாடா இதை நீங்க அறிவிச்சீங்கன்னா நான் என்ன கேக்குறேன், இது வந்து இந்து மதத்துக்கான நாடுன்னு அறிவிச்சிருவீங்க. நீங்க எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் இடஒதுக்கீட்டை எடுத்துருவீங்களா? எங்களுக்கு இந்து மதத்துக்குள்ள எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருவீங்களா? இங்க பல்வேறு மதங்கள் இருக்கும் போதே எங்களுக்கான இடஒதுக்கீட்டை இந்து மதத்துல கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இந்து மதத்தை தூக்கி பிடிக்கிறவங்கள அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் இதே கிருஷ்ணசாமி தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு இருக்க இடஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டாம், அந்த சமூகத்தில் இன்னமும் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்ற மக்கள் இருக்கிறாங்க, அவங்க தாழ்த்தப்பட்ட சமூக மக்களுக்கான இடஒதுக்கீட்டுல வராங்க, எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பொது பட்டியல கொடுங்கன்னு கேக்குறீங்க. ஆனா அந்த சமூகம் ஏத்துக்குச்சா? தேவேந்திர குல வேளாளர் சமூகம் ஏத்துக்குச்சா? இல்ல. சரி, எங்களுக்கு பொதுப்பட்டியல கொடுங்கன்னு கேட்டி இல்ல, பொதுப்பட்டியல்ல அந்த சமூகத்துக்கான இடஒதுக்கீட்டை பத்தி இந்த கிருஷ்ணசாமி பேசினாரா? இதே கிருஷ்ணசாமி இதே இந்து மதத்துல தான் அருந்ததியர்கள் இருக்காங்க, இதே இந்து மதத்துல தான் தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்காங்க, கிருஷ்ணசாமி சமூகத்தை சார்ந்தவங்க. அருந்ததியர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீட்டை டாக்டர் ராமதாஸ் ஆதரிச்சு பேசுறாரு.
கலைஞர் கருணாநிதி இருக்கும் பொழுது அந்த இடஒதுக்கீட்டை வாங்கி தந்ததில் எனக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குன்னு வந்து டாக்டர் ராமதாஸ் பேசுறாரு. ஆகவே டாக்டர் ராமதாஸ் தலித் சமூகங்களுக்கு விரோதின்னு இதே கிருஷ்ணசாமி பேசினாரு. அப்ப டாக்டர் ராமதாஸ் இந்துவா தெரியலையா? அருந்ததியர்கள் இந்துவா தெரியலையா? அப்ப இந்து நாடா அறிவிச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும்? எல்லாம் இந்து, எவனுக்கும் இடஒதுக்கீடு கிடையாது. யார் இடஒதுக்கீட்டை அனுபவிப்பீங்க? முன்னேறிய சமூகங்கள். முன்னேறிய சமூகங்கள் அன்னைக்கு இந்து மதத்துடைய தலைமை பீடமாகிருவீங்க. எப்படி நீங்க இது இந்து மதமா வந்து அறிவிக்க சொல்றீங்க சார்? தன்னுடைய வாழ்முனையில வந்து இந்தியாவில வெற்றிகள் பதில் சொன்னதுக்கு இல்ல நான் அலோ பண்ண முடியாது. நீங்க அடுக்கடுக்கா உங்களுடைய விஷயங்கள் நீங்க சொல்லவே போயிருக்கீங்க போது நான் அதுக்கு பதில் சொன்னாதான் அதுக்கு நியாயமா இருக்கும். நீங்க நான் எப்படி சார் ஒத்துக்க முடியும் சார்? நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, வட இந்தியர்கள்ல இருந்து இத்தனை பேர் வந்துட்டாங்கன்னா நாளைக்கு இன்னும் 25 வருஷம் கழிச்சு எங்களுக்கே இடம் இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. இந்த 25 வருஷத்துக்கு நடுவுல இவங்களை இங்க அலோ பண்ணது யாரு? யார் சார் இங்க அலோ பண்ணது? இங்க இருக்கக்கூடிய திருப்பூர்லயும் பனியன் கம்பெனிலயும் நான் பேசுறேன் சார். நான் என்ன பேச விடுங்க ப்ளீஸ். அலோமி சார், அலோமி சார். நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்க சொன்னீங்க திருப்பூர்ல இருக்கக்கூடிய தொழிற்சங்க திருப்பூர்ல இருக்குல்ல சார், அங்க இருக்க தொழிற்சாலைகள் இருந்த பணிபுரிந்த அங்க அந்த மாவட்ட சார்ந்த மக்கள் வெளியேறதுக்கு யார் சார் காரணம்? நீங்க நேரத்துக்கு கூலி கொடுத்தீங்களா? அவங்களுக்கான பணி பாதுகாப்பு நீங்க கொடுத்தீங்களா? இன்னைக்கு அவங்க எல்லாம் வெளில போயிட்டான், அவனுக்கு பதில் அந்த வடநாட்டுல இருந்து வந்து அவன் வேலை செய்யறான். இவன் அடிப்படையில் எங்க அவன் தோல்வி விட்டுறான்? அந்த இந்த பூடு குடிக்கிற எங்க சார் தோல்வி விட்டான்? நீங்க தானே சார் இன்னும் திராவிட கட்சிகள் சொல்லிட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவனை வாழ வச்சு எல்லாரையும் குடிகாரன் ஆக்கிட்டீங்க. குடிகாரனா போய் அவன் எப்படி சார் வேலை செய்வான்? இந்த நாடே குடிகார நாடா மாத்ததுக்கு யாரு காரணம்? இந்துன்னு சொன்ன இந்த கிருஷ்ணசாமியா காரணம்? இல்ல இதே இந்த கிருஷ்ணசாமி சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு 2% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. நீங்க அவரு ராமதாஸ் வந்து இந்துவான்னு கேக்குறீங்களே ஐயா, நீங்க அவர் இந்துன்னா அவர் குத்துருக்கான்னு கேக்குறீங்களே, அவரு என்ன குடி சொன்னாரு? அவங்கள யார் சார் குடி சொன்னது? இந்த திமுக சார்ந்த இந்த திராவிட கட்சிக்கு தானே இந்த நாட்டை இவ்வளவு தூரம் அடையாளம் பண்ணி வச்சுக்குது. இன்னும் 25 வருஷம் இருக்கு சார். அடுத்த எலெக்ஷன்ல நீங்க ஓட்டு போடுங்க. நீங்க நானும் உட்காந்து பேச முடியாது. நம்ம மேல 1008 கேஸ் போடுவாங்க. காரணம் வந்து இந்து மதம்ன்றதை விட இந்த 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த நமக்கே வந்து இங்க வாழறதுக்கு இடம் இருக்காது, வெளியேற்றுவாங்க நீங்க சொல்றீங்க. வட இந்தியெல்லாம் இங்க வந்ததுனால வட இந்தியன் இங்க வரதுக்கான அடிப்படை காரணம் யார் சார்? அவங்க இங்க அலோ பண்ணது யாரு? அந்த திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் சார்ந்த தொழிற்பேட்டைகள் அதிகம் நிறைந்த அல்லது தமிழ்நாடு சுத்தி உள்ள தொழிற்பேட்டைகள் நிறைந்த அந்த பகுதிகளில் அங்க இருக்கக்கூடிய பூர்வகுடிகளை விளைநிலங்களை வாங்கின்னு அந்த பூர்வகுடிகளுக்கான உடல்நலக்குறைவு ஏற்படக்கூடிய அந்த மதுவை அதிகம் பண்ணது யார் சார்? இன்னைக்கு கூட பாமகவுடைய தலைவர் வந்து ரொம்ப அற்புதமா ஒரு விஷயம் சொல்றாரு. மதுவை தன் வாழ்நாள் முழுக்க எதிர்த்த அறிஞர் அண்ணா வாழ்ந்த மாவட்டமான காஞ்சிபுரம் மாவட்டத்துல 6 தொழிற்சாலைகள், 6 மது உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கு. அந்த 6ல வந்து 4 வந்து திமுக சார்ந்த அவங்களுடைய தொழிற்சாலை தான் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. இது இல்லன்னு உங்களால திமுக சொல்ல முடியுமா சார்? இப்படி தமிழனை ஃபுல்லா குடிகாரனா ஆக்கி, குடிகாரன் எப்படி சார் குடிச்சு அவன் கைகாலெல்லாம் நொந்த பிறகு, அவன் கைகாலெல்லாம் நொந்து நூலா போன பிறகு அவன் எங்க சார் வேலை செய்யறான்? அவனால வேலை செய்ய முடியல. அதனுடைய விளைவு தான் வட இந்தியா வந்து இங்க வேலை செய்துட்டு போறான். இதுக்கு யார் காரணம்? இதுக்கான அடிப்படை ஏற்படுத்த யாரு? இதே திமுக தானே சார். இந்த கேள்வியை வேற யார் மூலியமாவது நம்ம மாத்தி வைக்க முடியுமா? திமுக மட்டும் இல்ல, திராவிட கட்சிகள் அதிமுக திமுக ரெண்டும் சேர்ந்துதான் இந்த தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு குடிசவரா ஆக்குனாங்க. இந்த வேற யாராவது இதுல ஆட்சி செஞ்சாங்கன்னா நம்ம அவங்க மேல குற்றம் சொல்லலாம். யாருமே இல்ல அப்படின்ற பட்சத்துல இது காரணமே அவங்க தானே சார். அதாவது நீங்க வச்ச இந்த குற்றச்சாட்டை நான் அப்படியே ஏத்துக்கிறேன், இதை நான் மறுக்கல. இன்னைக்கு வந்து வட இந்திய தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்க மதுபானங்கள். அவங்கள தங்குதடை இல்லாம தமிழ்நாட்டுக்குள் அனுமதிச்ச திராவிட கட்சிகள், தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்காமல் ஏமாற்றிய பல முதலாளிகள். இந்த குற்றச்சாட்டை நானும் வைக்கிறேன். நீங்க சொன்ன குற்றச்சாட்டுல இருந்து நான் மாறுபடல. அப்ப இதுக்கு மாற்ற என்ன சொல்லியிருக்கேன் கிருஷ்ணசாமி? திராவிட கட்சியின் ஆட்சிகளை தூக்கி எறிவோம், தமிழ்நாட்டின் வேலை தமிழர்களுக்கே, அதுவும் தமிழ்நாட்டின் வேலை தமிழ்நாட்டிலே இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அரசு வேலை வாய்ப்பு தனியார் வேலை வாய்ப்புகளை ஒதுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை ஒழிப்பதற்காக பூர்வகுடி தமிழர்கள் அனைவரும், பூர்வகுடி தமிழர்கள் இயக்கங்களை நடத்துகின்ற கட்சிகள் அனைவரும் ஒரே அணியில் திரள வேண்டும்னு கிருஷ்ணசாமி ஒரு முன்னுதாரணத்தை எடுத்திருந்தார்னா கிருஷ்ணசாமியை நான் வரவேற்றிருப்பேன். நீங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலங்கள், இந்துத்துவ ஆட்சி செய்கிற மாநிலங்கள்லயும் மதுபான கடைகள் இருக்கு.
இங்க நீங்க இந்து மதத்தை கொண்டு வந்தீங்கன்னா மட்டும் மதுபான கடைகள் வராதா? அன்னைக்கு இந்த சீர்கேடுகள் இருக்காதா? ஆக எதை ஒழிக்கணும்? மதுவை ஒழிக்கணும். தொழிலாளர்களுக்கான உரிமையை ஊர்ஜிதப்படுத்தணும். தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்பை தமிழர்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு யார் ஆளணும்? இந்த தமிழகத்தின் பூர்வகுடிகள், தமிழர்களுடைய உரிமைகளை காப்பாற்றுபவர்கள். அப்படின்னா ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி இல்ல, அவங்களும் காப்பாத்தலங்கிறது நமக்கு தெரியும். ஸ்டாலினும் காப்பாத்தலங்கிறது தெரியும். இதையும் தமிழருடைய உரிமையை காப்பாற்றுகின்ற தலைவர்கள் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இந்த நாட்டுக்கு நாம முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கணும். அதுக்கான முன்னெடுப்பு செய்யணும் சொல்லி இருந்தாருன்னா ஓகே. ஆனா இந்த பிரச்சனைகளை எல்லாமே இந்துவா அறிவிச்சா எப்படி தீர்வாகும்? இந்த கேள்விதான் நாம எழுப்புறோம். இல்ல உங்களுடைய பதில் வெறும் இந்து என்ற சொல்ல மட்டும்தான், அந்த சொல்லாமல் தான் நீங்க எதிர்க்கிற மாதிரி தோணுது. அது ஒரு பெரிய விவாதம். இந்துத்துவம் அல்லது இந்தியா இந்துக்கான நாடு என்பதை பற்றி விவாதிக்க இந்த அரை மணி நேரம்ன்றது ரொம்ப சொற்பமான காலம் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அதுக்கான ஒரு பெரிய திட்டமிடல், பெரிய விவாதங்கள் இதற்கு பின்பாவது எடுக்க இந்த சமூகம் முன்வர வேண்டும். உங்களுடைய கருத்துக்கு நன்றி. திரு கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தை துவங்கி வச்சிருக்காரு. அதனுடைய மிகப்பெரிய நீண்ட விவாதத்திற்கு பின்பு இந்துத்துவம் வேண்டுமா அல்லது திராவிடம் வேண்டுமா அல்லது தமிழகத்தை ஆளக்கூடிய தமிழனாக பிறந்த ஒரு நியாயமான தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள அல்லது சமூகம் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணம் கொள்ற ஒரு தமிழனால், இந்த சுத்தமான தமிழனால் இந்த நாடு ஆளப்படும் போது இந்த கேள்விகளுக்கான சரியான பதில் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.